அனைவருக்கும் வணக்கம். அதனுடைய உறவுகளே, மேடையில் வீட்டிற்கும் நம் இன மூத்தவர்களே மற்றும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். விழாநாயகன் உள்ளத்துறை மன்னன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து, நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாற்றை சொல்லி நம் தலைமுறையை உருவாக்கு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கு சிறிதாக ஒரு சிறிய வரலாற்று குறிப்பை கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தருணத்தில் மாமன்னர் மருதுபாண்டியர்களை நாம் ஏன் கூறுகிறோம், அவர்களை ஏன் நமது சின்னமாக அவர்கள் ஏன் நம் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் அறிவார்கள். சிறியவர்கள் அநேகமாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும் என்று நான் சொன்னால் ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைய திருச்சுழி தாலுகா நற்குடி குக்குளம் என்ற மூதுரையில் வாழ்ந்த மொக்க பழனியப்ப ஆசிரியரை அனந்தராயன் பொன்னாசால் ஆகியோருக்கு அருமை மைந்தர்களாக இருந்தவர் நாம் மருதுபாண்டிய சகோதரர்கள். மாவட்ட மருதுபாண்டியர் தந்தை மொக்க பழனியப்ப உரையாசிரியரை ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி மன்னரிடம் 1749 இருந்து 1762 வரை தளபதியாக பணிபுரிந்து வந்தார். நயினார் கோவில் திருமருத்தூர் இறைவனிடம் மிகுந்த பக்தி கொண்ட காரணத்தால் அவர்களது இரு மகன்களுக்கும் மருந்து என பெயரிட்டார். அப்போது சேதுநாட்டை நிறுவிய கிழவன் சேதுபதி தன்னுடைய அரசின் பாதுகாப்புத்துறை தலைமை இடமாக ராமநாதபுரம் அருகே உள்ள சூரன் கோட்டையை நிறுவினார். ஆயுதங்கள் தயாரித்தல் பல்வேறு போர்முறைகளில் பயிற்சிகளும் இங்கு நடைபெற்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராணுவ பயிற்சி சாலையில் மருதுபாண்டியர்கள் பயிற்சி பெற்றனர். வீர தீர செயல்களை செய்த மருதுபாண்டியர்கள் சேதுபதி மன்னரின் அன்பை பெற்றனர். காலம் உருண்டோடியது. ஒரு நாள் சிவகங்கை மன்னர் முத்துமணியநாத சேதுபதி மன்னரிடம் திறமையான தகுதி வாய்ந்த வீரர்கள் இருந்தால் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். உடனே மருதுவரை அழைத்து சிவகங்கை சமஸ்தானத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கே அவர்கள் முத்து படுகாதலின் அன்பை பெற்று அங்கு அமைச்சர் பதவியை ஏற்றனர். பெரிய மருதுபாண்டியர் வேட்டையாடுவதிலும் மலரை வீசுவதிலும் வல்லமை வாய்ந்தவர். போரை நடத்துவதிலும் திறமை பெற்று விளங்கினார். சின்ன மருது ஆட்சியை பெருமையாக நடத்துவதிலும் போராளி அமைப்புகளை நிறுவுவதிலும் போர்களை திட்டமிட்டு நடத்துவதிலும் அரசியல் தந்திரத்திலும் திறமை பெற்றவராக விளங்கினார். சிவகங்கை சீமை அரசுரிமை பெற்று ஆட்சிக்குரிய ராணி வேலு நாச்சியார் உதவியோடும் உள்ள தூய்மையோடும் வழங்கிய ஆவணத்தின் மூலம் 1780 முதல் 1801 வரை 21 ஆண்டுகள் நமது மருதுபாண்டிய மன்னர்கள் ஆட்சி குறித்து உண்மை வரலாற்றாளர்களாக திகழ்ந்தனர். மக்களோடு ஒன்றிய மக்கள் இயக்க தலைவர்களாக விளங்கிய மருதுபாண்டிய சகோதரர்கள் மக்களின் அன்பை அளவிட முடியாத அளவுக்கு பெற்றிருந்தனர். ஆட்சி புரிந்து வரும்போது வெள்ளையருக்கு வரி கொடுக்காமல் சுதந்திரமாய் ஆண்டு வந்த மருதுவரின் சிவகங்கை சீமை மீது அந்நியம் என்ற வெள்ளைக்கார தலைமையில் கும்படி படை போர் கொடுத்தது. இதில் கும்படிகள் தோல்வியை தருகினர். ஆங்கிலேயரை எதிர்த்து நடந்த விடுதலை போரில் இந்தியாவின் முதல் கொரில்லா போரை கையாண்டவர் நமது மருதுபாண்டிய சகோதரர்கள். 4வது மைசூர் போரை 2 மாதங்களில் முடித்த வெள்ளையர்கள்
நமது மருதுவாட்டிய செல்வர்கள் போரிட்டு 8 மாதம் ஆய்வு அவர்களை வீழ்த்துவது. இதில் அதிக எண்ணிக்கையில் ஐரோப்பியர்கள் இருந்ததாக சென்னை கம்பெனியர் தங்களது கிழக்கிந்திய கம்பெனி தலைமையகத்துக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். இதை பகிரங்கமான எதிர்பெழுச்சி ரிபல்லியன் என்று கம்பெனியர்கள் 1801 டிசம்பர் மாதத்தில் பிரகடனத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்படி வெள்ளையரை பகைத்துக் கொண்டு மருதுவர் கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால் மருதுவர் மீது கோபம் கொண்ட வெள்ளையர்கள் ஊமைத்துறையை எங்களிடம் ஒப்படைக்காவிட்டு போர் கொடுப்போம் என்று எச்சரித்தனர். காட்டி கொடுப்பது எங்களது பரம்பரையில் இல்லை என்று ஊமைத்துறையை ஒப்படைக்க முடியாது என சீறினார் மருது. மூண்டது போர் நட்பின் இலக்கணமாக தம்மை நாடி வந்து அடைக்கலம் பெற்ற ஊமைத்துறைக்காகவும் இந்த தமிழ் மண்ணின் மானம் காப்பதற்காகவும் வெள்ளையரை துணிந்து எதிர்த்தனர் வீரர் மருதுவர். திருச்சி மலைக்கோட்டை வாயிலில் ஸ்ரீரங்கம் கோயிலும் உள்ளிட்ட இடங்களில் 1801 ஜூன் 16ஆம் தேதி மருது பாண்டியர்கள் போர் பிரகடனம் வரலாற்று செல்வதில்லை. நீங்கள் எல்லாரும் இதை அறிவீர்கள். இதுவே இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் பிரகடனமாக கருதப்படுகிறது. பெரிய மருதும் சின்ன மருதும் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். அவர்களோடு சேர்ந்து அவர் குடும்பத்தாரும் அனைவரும் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டனர். அதில் சின்ன மருதுவின் கடைசி மகன் துரைசாமி அவர் மட்டும் மலையாளில் உள்ள பினாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் பற்றிய பின்னணி அந்த வரலாறுகள் எதுவும் தெரியாத காரணத்தால் அதை பற்றி இதுவரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக மருதுபாண்டியர்களை கூப்பிடுகிறோம்? அவர்கள் நட்புக்காக, கொடுத்த வாக்குக்காக, அடைக்கலம் தேடி வந்தவர்களை காப்பாற்றுவதற்காக வீரத்துடன் அவர்கள் தம்முடைய உயிரையும் அரச வாழ்வையும் இழந்து இந்த மண்ணின் மானத்தை காத்தவர். ஆனால் அவர்களை நாம் அடையாளமாக வைத்து இன்றும் அவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது நமக்கு என்ன எடுத்துக்காட்டுகிறது? அவர்கள் வழியில் அறம் காத்து அறமுடைய பேரிடம் நடைபோடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.